அல்சா மால் பிரெட் ஆம்லெட் செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். அல்சா மால் பிரெட் ஆம்லெட்க்கு முக்கியமான விஷயம் பச்சை சட்னி. இந்த பச்சை மிளகா தான் குணா, கொத்தமல்லி தான் செந்தில், லெமன் ஜூஸ் வேலு, உடச்சக்கடலை தம்பி. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உப்பு சேர்த்து ரோஷத்தை ஏற்றி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு காரமான ஒரு சம்பவத்தை பிளான் பண்றாங்க. இந்த முட்டை தான் பெரிய தலை ராஜன். சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலோட கொஞ்சம் வயசானாலும் நல்லா கெத்தா இருப்பார். தவுளுண்டு முட்டை தாண்டா அவ்வளவு பெரிய ஆம்லெட்டா மாறுது. இப்படி டயலாக் விட்டு ஒரு வெண்ணையோட சண்டை செய்யும் போது இவரை யாரோ போட்டாங்க. இந்த பிரெட் தான் நம்ம அன்பு. செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து நம்ம பிரெட் அன்போட சேர்த்தது ராஜன் முட்டை தான். இப்போ நீங்க கேட்டது வட சென்னை பிஜிஎம்லாம் இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே பேசினா அப்படிதான் இருக்கும். எப்படியோ குழப்பி ட்ரெண்டிங் வட சென்னை கதையை உள்ள கொண்டு வந்துட்டேன். பிளெயின் பிரெட் ஆம்லெட் முடிச்சுட்டு வீட்டுல எக்ஸ்ட்ராவா இந்த கட்லெட்டை வச்சு சீஸ் தூவினா வடா பாவ் பிரெட் ஆம்லெட். அல்சா மால் ஃபீல் கொடுக்க நியூஸ் பேப்பர்ல வச்சு வெட்டி சாப்பிட்டாச்சு. நீங்களும் உங்க அல்சா மால் மிஸ்ஸிங்ஸை இப்படி செஞ்சு சாப்பிட்டுருங்க. நாளை சந்திப்போம். ஓகே பாய்.